திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார். காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு உண்டா? பிறகு தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார். பதநீர் சாப்பிட்டு இருக்கும்போது இதுல சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கண்டில் அடிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். சகோதரி அவர்களும் விவசாயம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அருமை சகோதரர் நம்ம வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார். பெரும்பாலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்றவர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா ஆகட்டும், இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். அவர்களிடத்தில் தொலைக்காட்சி அது மட்டுமல்ல பத்திரிகை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு விஷமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினோம்.